ஸோ சுதுகம் ஒன் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம். அது வந்து டார்க் ஹியூமர் அப்படின்றது. இது அந்த மாதிரி கல்ட்ரி இதை கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு பிரைட் ஹியூமர்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபுல் ஃபன் ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஒரு லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அண்ட் இந்த படம் வந்து ஒரு ப்ரீக்வல். இது வந்து 2008 ஆரம்பிக்குது மாதிரி. அதுக்கப்புறம் தான் சுதுகம் ஒன் நடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கும் எனக்கும் அந்த சுதுகம் ஒன்றுக்கு ஒரு கனெக்ஷன். அதுக்கப்புறம் நான் வந்து ரிவெஞ்ச் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது ஸ்டோரி. ஸோ ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து எப்படின்னா 87 இவர் பிறக்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் இருக்குது. அங்கேருந்து சுதுகவும் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒன், அப்புறம் இந்த படத்தோட கனெக்ஷன் இப்படி போகுது இந்த படம். இதெல்லாம் புரிஞ்சுதா? எங்களுக்கு இப்படி தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்பிட்டாராங்க. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு சில டிஃபரன்சஸ் ஒன் என்னன்னா டோட்டலா ஒரு ஜானரா, ஒரு நமக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஜானரா இருக்கும். இப்போ அதோட ஆல்ரெடி கனெக்டட் மூவிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இதுக்கு அவுட் அண்ட் அவுட் சார் சொன்ன மாதிரி இதுல வந்து ஃபுல்லாவே காமெடி தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஜாலியா ஒரு என்டர்டெய்னிங் மூவி. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், அந்த ஹியூமர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். இப்போ வந்து பார்ட் ஒன்ல வந்து விஜய் சேதுபதி சார் கூட ஒரு இமேஜினரி கேரக்டர் வந்து எப்பவுமே ஒரு ஹீரோயின் அவங்க வந்து டிராவல் ஆவாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்களா சார்? இல்ல, அது மாதிரி நான் கேட்கல. படத்துல இருக்கு. என்னன்னா வந்து இது வந்து ப்ரீக்வல் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் அந்த இமேஜினரி கேரக்டர் என்கிட்ட தான் இருக்காங்க. ஓகே. ஸோ நான் தான் அந்த இமேஜினரி கேரக்டரை அவன்கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், திருப்பி வர மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. ஸோ இப்போ நீங்க இன்னும் 2 கொஸ்டின் கேட்டீங்கன்னா இருக்கிற அந்த 4 லைன் கதையை இப்பயே நாங்க சொல்லிடுவோம். அர்ஜுன் சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சிவானனுக்கும் இந்த குருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? ஓகே. ஸோ என்னன்னா, நான் அவருக்கு முன்னாடி இந்த கிட்னாப்பிங் எல்லாம் ஆரம்பிச்சதுனால சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் விட்டுட்டு போன கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவர் திருப்பி மெயின்டைன் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே. அதான் அந்த இமேஜினரி கேரக்டர், அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அவர் பேசுறது அது இதுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இது இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அது. ஸோ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய அசெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் இஸ் ட்ரைங் அண்ட் எல்லாத்துலேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஸோ ஆனால் அவரோட பேட்டர்ன் வேறு, நம்ம பேட்டர்ன் வேறு. ஸோ அதனால சிமிலாரிட்டிஸ்ன்றது வந்து வி கான்ட் கம்பேர் அப்படின்றத நான் சொல்லுவேன். சரி, உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஏதாவது இருக்கா அதில்? இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் தான். மெயினாக வந்து இந்த படத்தில் ஒரு கிளாசிக்கல், ஏன்னா படம் ஜானர் அப்படி இருக்கிறதுனால ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வரதுக்கு வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. மேபி தம் படம் 3ல நீங்கள் சொன்னதுனால ஒரு கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, அது டான்ஸ்ன்றது ஒரு கிஃப்ட்டு, அது நமக்கு இருக்குன்னும் போது இவரும் நல்ல டான்ஸர் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் பயப்படுறாங்கன்னா அது நான் தான். என்னன்னா டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப்பை போடுவாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க டான்ஸஸ்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப் நம்ம போட்டோம்னா செகண்ட் டைம் நம்மளாலே அந்த ஸ்டெப் போட முடியாது. சரி, உங்க ஒரு ஐகானிக் ஸ்டெப் ஏதாவது உட்கார்ந்துட்டே ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் அப்படியே? இல்ல உட்கார்ந்துட்டேலாம் இல்லை. நான் ஆனால் ஃப்ராங்காக சொன்னேன்னா, நான் இப்போ கூட சொன்ன ஒரு இன்டர்வியூல நான் கமல் சார் பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன், சார் இப்போ அவர் எவ்வளோ பெரிய டான்ஸர், அவர் எவ்வளோ பெரிய கொரியோகிராஃபிலேருந்து அப்படி சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காரு, அவர் கஷ்டப்பட்ட ஒரு டான்ஸ் எனக்கு ஈஸியாக வரும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஷாக். அப்படியா, என்னப்பா அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா ஒரு ½ டே, ஆனால் வந்து எனக்கு வந்து அது 1 டேக்லேயே ஓகே பண்ணுறாங்க. அப்படி என்ன அப்படின்னா, சிப்பிக்கூல் முத்து படத்தில் வந்து அவருக்கு வந்து தாளம் ஒரு சைடில் போகுமா, அந்த தாளம் இல்லாமல் தப்பாக ஆடணுமா, அந்த தப்பாக ஆடுறதுக்காக ½ டே ப்ராக்டிஸ் பண்ணாராம். அது வந்து எனக்கு நேச்சுரலாக வரும். ஓகே, காட்ஸ் கிஃப்ட். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சிங்க வந்து அந்த இடத்துல யார் பெரிய ஆள் அப்படின்ட்டு. ஸோ லைஃப்ல நம்ம ஒரு இடத்துல வந்து கமல் சாரோட பெட்டராக இருந்திருக்கமேன்றது வந்து ரொம்ப ஹாப்பி. சிப்பி குல்முத்து கேரக்டர்ல இருந்து நான் பெட்டர் டான்ஸர் தென் கமல் சார். சிப்பி குல்முத்து 2 எடுத்தா நான் டான்ஸர் சூப்பராக முடியுமா? சரி, ஓகே. தொடர்ந்து பேசுறது முன்னாடி குட்டி டாஸ்க். பொதுவா இப்ப வந்து அண்ணன் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார், அந்த மாதிரி ஒரு அடைமொழி வந்து அண்ணனுக்கு இருக்கு. அண்ட் இதுல வந்து முதன்முறையா வந்து நம்ம ஸ்கிரீன்லயே அதை பார்க்க போறோம் இல்லையா? அது ஆல்ரெடி ஆமா ரெகக்னைஸ்ட், அது ரெஜிஸ்டர்டு டைட்டில். சோ அந்த மாதிரி நிறைய தமிழ் ஆக்டர்ஸ்க்கு வந்து பட்டங்கள்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா? அது சோ நான் வந்து அந்த பட்டம் பேர் சொன்னதும் அது எந்த நடிகருடைய பட்டம் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுவோம். இப்போ வந்து உலக நாயகன் சொல்லலாமான்னு தெரியல. உலக நாயகன் அப்படின்னா கமல் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி, அந்த மாதிரி வந்து சரியா இருக்கு. சின்ன தளபதி பரத். சூப்பர். ஓகே. அடுத்தது இளைய தளபதி விஜய் சார். ஃபர்ஸ்ட் அந்த தலைப்பு வந்து அந்த பட்டம் வந்து ஒருத்தர் கிட்ட இருந்தது. விஜய் சார்.
இல்லை சார், அதுக்கும் முன்னாடி இளைய தளபதி எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் தான். நம்ம சித்தப்பூ சரவணன் இருக்காருல்ல, அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவருக்கும் வந்து அந்த டைட்டில் ஒண்ணு இருந்தது. இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு, எனக்கு ஓகே. அந்த பாயிண்ட்ஸ் ஜூம் பண்ணுவீங்க. நீங்க 10 பாயிண்ட்ஸ். மக்களின் சூப்பர் ஸ்டார், உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு. பாபி. தெரியலையே. லாரன்ஸ் மாஸ்டர். அப்படியா? மக்களின் சூப்பர் ஸ்டார். ஓ நைஸ். ஓகே, தேங்க்யூ. நிறைய கத்துக்கிறோம் இந்த ஷோ. நம்ம எஜுகேஷனல் பர்பஸ். கருணாகரன் சாருக்கு ஒரு பட்டம் அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா என்ன? அவர் மக்கள் ஸ்டார்னு நான் இல்ல அப்படின்ட்டாரு, பட் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா ஆல் இந்தியா நேச்சுரல் ஸ்டார். ஆல் இந்தியா நேச்சுரல் ஸ்டார். ஏன்னா நேச்சுரல் ஆக்டர். நேச்சுரல் ஆக்டர். அவர் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு நீங்க சொன்னீங்களே ஒரு கண்டக்டர் வேலை பண்ணா அந்த கண்டக்டரா இருப்பாரு, ஒரு ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருந்தா அந்த கேரக்டரா இருப்பாரு, இப்போ ஒரு டாக்டரா இருந்தா டாக்டரா இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ ஒரு இந்த படத்துல பொலிட்டிஷியன் தான் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி ஒரு நேச்சுரலா பண்ணுவார். மெத்தட் ஆக்டர் வந்து பயங்கரம். நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ். நேச்சுரல். ஓகே. இப்போ வந்து இப்போ நீங்க வந்து இந்த டாஸ்க் விளையாட போறீங்க, நாங்க 2 பேரும் இதை வந்து ஆடியன்ஸா பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா சைமால வந்து பயங்கரமான இவரோட ஹோஸ்டிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து இன்னைக்கும் வந்து அந்த யூடியூப்ல வீடியோஸ்லாம் வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோங்க. அது பயங்கரமான ஒரு மொமெண்ட், நிறைய ஹை மொமெண்ட்ஸ் நாங்க வந்து பார்த்து என்ஜாய். அதுக்கு பேமெண்ட்லாம் கொடுத்தாங்க எனக்கு. இது நீங்க இப்ப நீங்க அதை பண்ண சொல்றீங்களே, அன்பு. சோ அதனால இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குட்டி டாஸ்க் என்னன்னா, நான் சொல்ற ஃபாலோயிங் ஆக்டர்ஸ் வந்து சைமாக்கு வராங்க, உங்களுக்கு டாக் பேக்லன்னு சொல்றாங்க, சார் இந்த தம்ப்நெயில் கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க சார் அப்படி சொல்றாங்க. யார்கிட்ட என்ன கேள்வி கேட்பேன்? அவங்க வராங்க, அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தளபதி விஜய், அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? அவர்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கேன் இந்த கேள்வி. எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் ஓகே என்ன நடந்தாலும் எப்படி இது மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து சாந்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதான் கேட்டேன், அப்படி ஒரு அடி கொடுத்தாரு எனக்கு. இதுதான் ஆன்சரே, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சு சார். இல்ல உண்மையிலேயே அது சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இப்ப நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போறாரு, பட் த வே அவரோட காம்னஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸா தான் நான் பாக்குறேன். அண்ட் கேள்வி அப்படின்னா வந்து நீங்க இன்னும் படங்கள் ஃபியூச்சர்ல பண்ணணுன்றது என்னோட ரிக்வெஸ்ட். ஓகே. விக்னேஷ் சிவன் சார், நயன்தாரா மேம், நீங்க சொல்லுங்க. நான் வந்து நானும் ரவுடி தான் நடிக்காதது தானே உங்களுக்கு வந்து பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நானும் ரவுடி தான் நடிச்சிருந்தேன்னா நயன்தாரா மேடம் அதுல ஹீரோயினா இல்லைன்னா அவர் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்துருக்கவே மாட்டாரு. அப்படியே பார்க்காம இருந்தா கல்யாணமே ஆயிருக்காது. இன்னைக்கு வந்து அவர்களை ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க நானும் அப்படின்றது வந்து பதிவு பண்ணிக்கணும். நானும் ரவுடி தான். ஸோ ஜோக் சப்போர்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ண வேண்டியதா இருந்தது. சில விஷயம் நம்ம விட்டு போச்சுன்னா அதுக்கு பின்னாடி பெரிய காரணங்கள்லாம் இருக்கு. அது வேற யாருக்காவது நல்லதா முடிஞ்சிடும். இல்ல சூப்பராகவே ஆயிடுச்சு. நான் அப்புறம் கூட கேட்டேன், நானே கேட்டேன். அவர் இன்ட்ரெஸ்ட் சொன்னார் ஸ்டேஜ்ல, நீங்க தான் நடிக்க வேண்டியது, நீங்க பண்ணல அப்படின்னு. நான் சொன்னேன், இப்ப நான் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நயன்தாரா மேடம் போய் நான் கதை சொன்னேன் அப்படின்னாரு. அப்புறம் இல்ல கதை சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் சிரிச்சாரு. ஸோ அதுதான் வந்து ஸோ ஐ திங்க் there are certain things நம்ம வாழ்க்கையில் நம்ம விட்டு போச்சுன்னா அதுக்கு பெரிய காரணங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சூப்பர்ண்ணே. ஓகே. அடுத்து வந்து சிம்பு சாரும் நானும் உண்மையிலேயே பார்த்து பேசணும்னு வச்சுங்களேன். நாங்க பேசுறது யாருக்குமே புரியாது. ஏன்னா அது புரியறதுக்கு ஒரு லெவல் வேணும். ஏன்னா சிம்பு ஆல்ரெடி அந்த லெவல்ல இருக்காரு. ஸோ அதனால வந்து அவர்கிட்ட கேட்கணும்னா இதான். இன்னும் எனக்கு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த விஷயங்கள்லாம் வெளில வர மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணணுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவர் இன்னும் தனியா அதை ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வெறும் இது வரைக்கும் பார்த்த சிம்பு இல்லாம அவரோட உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட்ல அவர் கொண்டு இருக்கு, அதெல்லாம் வந்து அவர் கொண்டு வரணுமே அப்படின்னு நான் எப்போ கொண்டு வர போறீங்க அப்படின்றதான் கேள்வி. ஓகே. ஒண்ணுமே புரியல உங்களுக்கு? ஓகே, புரிஞ்சது. சிவகார்த்திகேயன் கேள்வியா ஒண்ணுமே இல்லை. பட் ஆனா அவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லலாம். என்னன்னா வந்து இந்த வே ஹி இஸ் டூயிங் ஆல் த அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது சாதாரண விஷயமே இல்லை. அண்ட் அதுக்காக வந்து எவ்வளோ ஹோம்ஒர்க் அவர் பண்றாருன்றது வந்து உண்மையிலே கிரேட். ஸோ இப்படிதான் சொல்ல முடியும். ஓகே. நீங்க அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது வீட்டில் கொஞ்சம் பொசசிவா வருது அந்த மாதிரிலாம் இல்ல? இப்போ நீ வந்து இது லெனர்டோ டிகாப்ரியோ கிட்ட கேட் வின்ஸ்லெட்டோட நீங்க பண்ணது எப்படி இருந்ததுன்னு கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. நம்ம இது வரைக்கும் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணதில்லை. இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினரி கேரக்டர் தான். ஓகே, இவங்க இருப்பாங்க ஒரு ஷாட்ல, நான் வந்து இதை பாரு நீ இதெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகாத, நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு இப்படிதான் பேசணும். ஓகே, நீங்களாம் இப்படிதான் பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்த சீன் அவங்க வருவாங்க, இதை பாரு நான் இப்படிலாம் பேச, இதுதான் ரொமான்ஸே. அதனால வந்து இது பயங்கரமான ரொமான்ஸ். இதை பார்த்தா ரொமான்ஸ் மாதிரி தெரியுது, ஏதோ லூஸ் மாதிரி தனியாக ஒருத்தர் பேசுறாங்க. இதை பார்த்து எவ்வளவு பொசசிவ் ஆளுங்களுக்கும் போக வராங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. இதை பார்த்து பொசசிவ் வராங்கன்னா வந்து ப்ராப்ளம் ஏதோ இருக்கு. நம்மளே ப்ராப்ளமான கேரக்டர் இந்த படத்துல.
ஸோ பொசசிவ் வார்த்தைலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஐ மேக் ஷூர் தட் ஐ ஹேவ் சம் பாலிசிஸ் இன் மை மூவிஸ். யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த டபுள் மீனிங் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அதனால தான் வந்து பிகாஸ் ஐ ஹவ் பிக் ஃபேமிலி, ஐ ஹவ் சிஸ்டர் டாட்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்து நம்ம படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுறது தான். ஸோ ஐ டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ். ஓகே, சூப்பர். இவங்க எல்லாருக்கூடயுமே அந்த சைமா மேடையில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறதுனால அவங்கள நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூதுகம் 2 அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். எப்போ ரிலீஸ் ஆக போகுது. பொதுவாகவே சீக்வல்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லைட்டா இப்போ ஒரு யோசனை வருது, ஓகே சீக்வலா ஓகேவா அப்படி அந்த மாதிரி இருக்கு. பட் சூதுகம் 2க்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல 100% பாசிட்டிவ் தான். எப்படின்னா இது வரைக்கும் உங்க பர்த்டேக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆனதே கிடையாது. உங்க பர்த்டேக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது பாசிட்டிவா தான் இருக்கும். இல்ல என்னன்னா சிவி குமார் அவரோட ப்ரொடக்ஷன்ல தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார் வந்து இந்த படம் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்க அந்த படம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா சிவி குமார் மாதிரியான ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் நிறைய படங்கள் வரணும் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஸோ இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நிச்சயமாக அதே பாசிட்டிவ் ஹாப்பி ஃபீலிங் மக்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். 13th யுவர் பர்த்டே. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி. அண்ட் அப்படியே நீங்கள் படம் பார்த்துட்டு என் மேடமுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள். இப்போ 2 ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு கம்ப்ளீட் காமெடி பேக்கேஜா இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.